41ാவது ശ്ലോകം. നഹ്യൽപവീര്യോ ഭവതി യോ വാഹാൻ കുരുതേ മുനീൻ അഹമാരുഹ്യയാനേന ത്വാമേഷ്യാമി ശുചിസ്മിതേ. மாமுனிகளை கூப்பிட்டு பல்லக்க தூக்கு அப்படின்னு சொல்லிண்டு அந்த பல்லக்கில் ஏறி உக்காந்துண்டு வரவன் வீரியம் கெட்டவனாயிருக்க மாட்டான், ரொம்ப வீரியவானாக்கும். அதனால அழகி, மாமுனிகள் தூக்கிண்டு வர வாகனத்தில் ஏறி உக்காந்துண்டு நான் உங்ககிட்ட வரேன். அப்படி மாமுனிகள் கிட்ட பல்லக்க தூக்கு அப்படின்னு சொல்லறதுக்கும் ஒரு தைரியம் வேணுமே. அதனால நான் வீரனாக்கும் அப்படிங்கிறத இதன் வழியா உனக்கு நான் ப்ரூஃப் பண்றேன். 42வது ஸ்லோகம். சப்தர்ஷயோ மாம் வக்ஷ்யந்தே சர்வே தேவர்ஷயஸ்ததா சமர்த்தம் த்ரிஷு லோகேஷு ஞாத்வா மாம் தபசாதிகம். சப்தர்ஷிகளும் அதே மாதிரி தேவர்ஷிகளும் எல்லாம் சொல்லறா, ரொம்ப ரொம்ப அதிகமான தபசால நான் 3 உலகத்திலையும் வச்சு ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிறவனாக்கும் அப்படின்னு இவாள் எல்லாம் என்ன புகழ்த்தி பாடியிருக்கா அப்படின்னு நகுஷன் சொன்னார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச்சா. 43வது ஸ்லோகம். இத்யுக்த்வா தாம் சுசந்துஷ்டோ விசசர்ஜ ஹரிப்ரியாம் முனீனாஹூய சர்வாம்ஸ்தான் இத்யுவாஜ ஸ்மரான்விதா. குஷியோடு கூடிட்டு நகுஷன் இப்படி சொன்னதை கேட்டு இந்திரனோடு பத்னியான சஜி தேவி திருப்தியான அந்த இந்திர பத்னிய நகுஷன் சொல்லி அனுப்பினான். நான் அந்த வாகனத்தில் ஏறிண்டு வரேன், அப்ப எங்கூட வந்தா போரும் அப்படின்னு சொல்லிண்டு എന്നിട്ട് കാമദേവനോട് കാമബാണങ്ങൾ சரமாரியாக வர்ஷிக்கப்பட்டு அந்த நகுஷன் அதுக்கப்புறம் மாமுனிகள் எல்லாம் கூப்பிட்டு இப்படி சொன்னான். நகுஷன் என்னவாக்கும் சொன்னான் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அதனால நகுஷ உவாச்சா. 44வது ஸ்லோகம். அஹமிந்திரோத்யபோ விப்ரா சர்வசக்தி சமன்விதா காரியமத்ர பிரகுர்வந்தோ பவந்தோ விகதஸ்மயா. ஹே முனிகளே, நான் இப்போ சர்வசக்திகள் இருக்கிற தேவேந்திரனாக்கும். ஆல்ரெடி இருந்த தேவேந்திரனை துரத்தி ஓட வச்சு இப்போ இந்திர பதவியில் உட்கார்ந்து இருக்கிறவனாக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாதக்கி நான் சொல்ற விஷயத்தை எனக்கு செஞ்சு தரணும். 45வது ஸ்லோகம். இந்திராசனம் மயா பிராப்தம் நேந்திராணி மாமுபைதிஜ ஆகாரிதா ச மாம் ப்ரூதே பிரேம பூர்வமிதம் வஜா. நான் இந்திரனோடு அந்த ஸ்தானத்துல இப்போ உட்கார்ந்து தேவேந்திரன் ஆயிட்டேன். ஆனா இந்திராணி இனியும் எனக்கு கிடைச்சிட்டில்லை. நான் கூப்பிட்டோன்னு அவள் ரொம்ப பாசமாயிட்டு என்கிட்ட இப்படி சொன்னா. 46வது ஸ்லோகம். முனியானேன தேவேந்திரா மாமுபைஹி சுராதிபா தேவதேவா மகாராஜா மல்பிரியம் குரு மானதா. ஹே தேவேந்திரா, முனிகளெல்லாம் தூக்கிண்டு வர வாகனத்தில் ஏறி உட்காந்துண்டு எங்கிட்ட வா. சத்ருக்களையெல்லாம் வரப்பிக்கிறவனே, தேவர்களோடெல்லாம் தேவனாயிருக்கிறவரே, என்னோட ஆசையை சாதிச்சு தரணும் அப்படின்னு சொன்னான். 47வது ஸ்லோகம். ஏதத் காரியம் முனி சிரேஷ்டா மமாத்யந்தம் துராசதம் பவத்பிஸ்து பிரகர்த்தவ்யம் சர்வதைவ தயாலுபி. சர்வதா ஏவ தயாலுபிஹி. ஹே முனி சிரேஷ்டர்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக்கும் இது. கருணையோடு கூடிட்டு
நீங்கள் எப்படியாவது எனக்கு இந்த விஷயத்தை சாதிச்சு தரத்தான் வேണം. നിങ്ങളെല്ലാം நினைச்சா அதை சாதிச்சு தரத்துக்கு சாதிக்கும். 48வது ശ്ലോകം. മനോദഹതി മേ കാമാ ചക്രപത്ന്യാം പ്രവർത്തിതം ഭവന്ത ശരണം മേദ്യ കുരുദ്വം കാര്യമത്ഭുതം. சக்கரனோடு பத்னியில இருக்கிற என்னோட மனசு காமதேவன் என்ன ஆட்டி படைக்கிறேன். நீங்களாக்கும் இப்ப எனக்கு ஆசிரியம். ஆச்சரியகரமான இந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு நடத்தி தரணும். வேற வழியொன்னும் இல்லை. 49வது ശ്ലോകം. அகஸ்தி பிரமுகாஸ்தஸ்ய ஸ்ருத்வா வாக்கியமசத்தரம் அங்கீஜக்ருஷ்ச பாவித்வாத் கிருபயா பரமர்ஷயா. அவனோடு இந்த மாதிரியான வாக்குகளை கேட்டுட்டு அகஸ்திய பிரமுகர்களாயிருக்கிற ரிஷிகள் ஃபியூச்சர்ல என்னவாக்கும் நடக்க போறது அப்படிங்கிறத ஞான திருஷ்டியால தரிசிச்சுண்டு கருணையோடு கூடிட்டு அதை சம்மதிச்சா. விநாசகாலே விபரீத புத்தி, நடக்கட்டும் நடக்கட்டும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சம்மதிச்சா. 50வது ஸ்லோகம். அங்கீகிருதே தத் வாக்யே முனிபிஸ்தத்வதர்ஷிபி முதம் பிராப நிருப காமம் பௌலோமீகிருத மானசா. தத்துவதர்ஷிகளான பகவத் தத்துவத்தை தெரிஞ்சிருக்கிற முனீஸ்வரர்கள் இந்திரனோடு அந்த ரிக்வஸ்ட சீகரிச்சோன. இப்ப இருக்கிற நகுஷன் அப்படிங்கிற இந்திரனோடு அந்த ரிக்வஸ்ட சீகரிச்சோன. சஜி தேவியில மனச வச்சுட்டு இருந்த நகுஷராஜா ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டார். 51வது ஸ்லோகம். ஆருஹ்ய ஷிபிகாம் ரம்யாம் சம்ஸ்திதஸ்த்வரயான்விதா வாஹான் கிருத்வா முனீன் திவ்யான் சர்ப்ப சர்ப்பேதி அப்ரவீத். ரொம்ப அவசரப்படுத்தினான் அந்த நகுஷன். அவசரமா அழகான அந்த மஞ்சத்துல ஏறி உக்காந்துட்டான். திவ்ய ரிஷிகளை வாகனமாக்கிண்டு சர்ப்பா சர்ப்பா அப்படின்னு சொன்னான். நடாங்கோம் நடாங்கோம் அப்படின்னு சொன்னான். 52வது ஸ்லோகம். காமார்த்த சோஸ்பிருஷன் மூடா பாதேன முனிமஸ்தகம் அகஸ்திம் தாபச சிரேஷ்டம் லோபா முத்ராபதிம் ததா. அந்த புத்தி கட்டவன், காமத்துக்கு அடிக்ட் ஆனவன், தாபச சிரேஷ்டனும் லோபாமுத்ரையோடு கணவருமான அகஸ்திய மாமுனியோடு சிரசில கால ஸ்பர்ஷிச்சான், காலால சவுட்டினான். 53வது ஸ்லோகம். வாதாபி பட்சியகர்த்தாரம் சமுத்திரஸ்யாபி சோஷகம் கசயா தாடயாமாச பஞ்சபாணசராஹதா. வாதாபிய விழுங்கின அகஸ்திய மாமுனி, கடலை குடிச்சு கடல் தண்ணியில கடலில தண்ணியே இல்லாம பண்ணின அகஸ்திய மாமுனி. அந்த அகஸ்திய மாமுனிய, இந்த அளவுக்கு எபிலிட்டி இருக்கிற அகஸ்திய மாமுனிய காமபாணன் ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணினதுனால அந்த நகுஷன் கையில இருக்கிற சாட்டவாரால அடிச்சான். நடா நடா ஸ்பீடா நடா அப்படின்னு. 54வது ஸ்லோகம். இந்திராணி ஹிருத சித்தோசௌ சர்ப்பேதி பிரப்ருவன் முனி தம் சசாப முனி கிருத்த கஷாகாதமனுஸ்மரன். இந்திராணிய நினைச்சுட்டு இருந்த அவன் முனிகிட்ட சர்ப்பா அப்படின்னு சொல்லிண்டே இருந்தான். நடா நடா அப்படின்னு சொல்லிண்டே இருந்தான். சாட்டவாரால இருக்கிற அடி, அந்த அடி கொண்டு அந்த முனி அவனை சபிச்சார். 55வது ஸ்லோகம். சர்ப்போபவ துராச்சார வனே கோரவபுர் மகான் பகுவர்ஷ சகஸ்ராணி எத்ர கிளேஷோ மகான் பவேத். மரியாதை கெட்டவனே, நீ வனத்துல கோரரூபியான ஒரு சர்ப்பமாயிட்டு தீரட்டும். அங்க
நிறைய வருஷம் நிறைய ஆயிரக்கணக்குக்கு வருஷம் கிளேஷங்கள் அனுபவிச்சுண்டு கடா அப்படின்னு சபிச்சார் அகஸ்திய மாமுனி. 56வது ஸ்லோகம். விஜரிஷ்யதி வீர்யேன புன ஸ்வர்கமவாப்ஸ்யசி திருஷ்ட்வா யுதிஷ்டிரம் நாமா தவ மோட்சோ பவிஷ்யதி. உன்னோட வீரியத்தோடு கூடிட்டு அங்க நீ இரு, அதுக்கப்புறமா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அங்க வச்சு யுதிஷ்டிரனை பார்த்து அந்த டைம்ல உனக்கு சாப மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாபத்தையும் சாப மோட்சத்துக்கான வழிகளையும் அகஸ்திய மாமுனி சொல்லி கொடுத்தார். 57வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அகஸ்திய மாமுனி சொல்லறதாக்கும், 2வது லைன் அதுக்கப்புறம் வியாச பகவான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். 57வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் பிரஸ்னானாமுத்தரம் ஸ்ருத்வா தர்மபுத்திர முகாத்ததா. நீ கேட்கிற கேள்விகளுக்கு தர்மபுத்திரன் சொல்ற ஆன்சரை கேட்டுட்டு அப்படிங்கிற வரைக்கும் அகஸ்திய மாமுனி சொல்றார். வியாச பகவான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்றார். அதனால வியாச உவாச்சா ஏவம் சப்த சராஜர்ஷி ஸ்துத்வாதம் முனி சத்தமம். இப்படி சபிக்கப்பட்ட ராஜசிரேஷ்டனா இருக்கிற அந்த நகுஷன் அந்த அகஸ்திய மாமுனிய அகங்காரம் இல்லாதக்கு ஸ்துதிச்சான். இப்போ அவரோட கர்வம் எல்லாம் போயிடுத்து, தான் செஞ்ச தவறெல்லாம் உணர்ந்துட்டான், இப்ப ஸ்துதிச்சான். 58வது ஸ்லோகம். ஸ்வர்காத் பபாத சகசா சர்பரோபதரோ பவத் ப்ருஹஸ்பதிஸ்ததோ கத்வா தரசாமான சம்பிரதே. சொர்க்கத்திலேருந்து உடனடியாயிட்டு கீழே விழுந்தான், ஒரு சர்ப்பமாயிட்டு இருந்தான். தேவகுரு உடனடியாக மானச சரசுக்கும் கிளம்பி போனார். 59வது ஸ்லோகம். இந்திராய சர்வ விருத்தாந்தம் கதயாமாச விஸ்தராத் தத் ஸ்ருத்வா மகவாராஜ்ஞா ஸ்வர்காத் பிரத்யவனாதிகம். தேவேந்திரன் கிட்ட எல்லாவித விற்த்தாந்தங்களையும் சொன்னார். மானச சரஸுக்கு போயிட்டு ப்ருஹஸ்பதி தேவகுருவான ப்ருஹஸ்பதி தேவராஜாவாயிட்டு இருந்த நகுஷன் சொர்க்கத்திலேருந்து கீழே பூமியில விழுந்தத சொன்னார். அந்த கதையெல்லாம் கேட்ட தேவேந்திரன் 60வது ஸ்லோகம். முதிதோ பூன் மகாராஜா ஸ்திதஸ்தத்ரைவ வாசவா தேவாஸ்ச முனயோ திருஷ்ட்வா நகுஷம் பதிதம்புவி. குஷியாயித்திருந்த அந்த தேவேந்திரன் சஜிதேவியோட கணவர் அங்கேயே நின்னார். நகுஷன் பூமியில பதிச்சதை பார்த்துட்டு தேவர்களும் ரிஷிகளும் எல்லாம் 61வது ஸ்லோகம். ஜக்மு சர்வேபி தத்ரைவ யத்ரேந்திர சரசிஸ்திதா தமாஸ்வாஸ்ய சுரா சர்வே முனிபி சகிதாஸ்ததா. எல்லாரும் தேவேந்திரன் இருக்கிற அந்த மானச சரஸுக்கு போனா தேவர்களும் முனிகளும் எல்லாம் சேர்ந்து தேவேந்திரனை சமாதானப்படுத்தினா. 62வது ஸ்லோகம். ஸ்வர்கே சமானயாமாசோர் மானபூர்வம் ஷஜீபதே சமாகதம் ததசக்ரம் சர்வே தே முனயசுரா. பகுமானபூர்வம் அந்த சஜிதேவியோடு கணவரான அந்த தேவேந்திரனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வந்தா. எல்லாருமா சேர்ந்துட்டு சொர்க்கத்துல வந்து சேர்ந்த தேவேந்திரனை தேவர்களும் முனிகளும் எல்லாரும் கூடி சேர்ந்து 63வது ஸ்லோகம். ஸ்தாபயித்வாசனே பச்சாத் அபிஷேகம் ததுஷிவம் இந்திரோபி சுவாசனம் பிராப்ய சத்யா சஹசுராலயே. சிம்ஹாசனத்துல உட்கார வச்சா, பட்டாபிஷேகம் செஞ்சா, மங்கள அபிஷேகம் பண்ணினா இந்திரனாகட்டும் சிம்ஹாசனம் கிடைச்சிட்டு சஜிதேவியோடு கூடிட்டு 64வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் இந்திரன் என்ன பண்ணினார் அப்படின்னும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது 2வது லைன்லயும் சொல்லப்படுறது. 64வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சிக்ரீடநந்தனே ரம்யே கானனே பிரேமயுக்தயா. சொர்க்கத்துல இருக்கிற ரம்யமான நந்தனவனத்துல ரொம்ப அழகா
நடமாடினார் இந்திரன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லறார். அதனால வியாச உவாச்சா ஏவம் இந்திரேன சம்பிராப்தம் துக்கம் பரமதாருணம். இப்படியாக ரொம்ப ரொம்ப கடினமான துக்கம் தேவேந்திரனுக்கும் அனுபவிக்க வேண்டியதாயிட்டு வந்தது. விதியை தடுக்கிறதுக்கு சாதிக்காது. 65வது ஸ்லோகம். ஹத்வா சுரம் காமரூபம் விஸ்வரூபம் மகாமுனிம் புனர்தேவ்யா பிரசாதேனா சுஸ்தானம் பிராப்தவான் நிருபா. மகாமுனியும் காமரூபனும் அசுரனுமான அந்த விஸ்வரூபனை கொன்னுட்டு தேவியோடு அனுகிரகத்தால தேவேந்திரன் மறுபடியும் சொந்தம் ஸ்தானத்தை நேடியெடுத்தார். 66வது ஸ்லோகம். ஏதத்தே சர்வமாக்யாதம் விருத்ராசுரவதாஸ்ரயம் யத் பிருஷ்டோஹம் த்வயா ராஜன் கதானகமனுத்தமம். ராஜாவே, என்கிட்ட நீங்க கேட்டதும் விருத்ராசுரனோடு அந்த வதத்தை சம்பந்திச்சதுமான உத்தமமான கதையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்றார். 67வது ஸ்லோகம். யாதிருஷம் குருதே கர்மா தாதிருஷம் ஃபலமாப்னுயாத் அவஷ்யமேவ போக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். ஏது தரத்துல இருக்கிற கர்மமாக்குமோ செய்யறோம், அதுக்கு தகுந்த மாதிரியான கர்ம பலன் கிடைக்கும். செஞ்ச கர்மத்தோடு பலம், அது சுபமானாலும் அசுபமானாலும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு வியாச பகவான் இங்க ஜனமேஜயனுக்கு சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். தேவி பாகவதத்துல ஷஷ்ட ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயம் முடிவடைகிறது.